வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வழக்கம் போல் ஒரு நண்பரனுடைய கேள்விக்கான பதில் தான். திருப்பதிக்கு திருச்சியில் இருந்து எத்தனை ரயில்கள் இருக்கிறது, என்னைக்கு இருக்கிறது, தினசரி இருக்கிறதா அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தார். நண்பரை, நிச்சயமாக திருச்சியிலிருந்து தினசரி ரயில் திருப்பதிக்கு கிடையாது. ஒரு 3 ரயில்கள் இருக்கிறது. 3மே வேறு வேறு ரூட்டில் போகக்கூடிய ரயில்களாக இருக்கிறது. அந்த ரயில்களின் தகவல்களை நான் உங்களுக்காக தரேன். உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா நேயர்களுக்குமே இது பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 16354 நாகர்கோவிலில் இருந்து காச்சியக்கூடா வரைக்கும் இயங்கக்கூடிய வாராந்திர சிறப்பு ரயில், மதுரை வழியாக இயங்கக்கூடிய ரயில் தான். இந்த ரயிலானது ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் 3:20 மணிக்கு, சனிக்கிழமை நோட் பண்ணிக்கோங்க, காலையில் 3:20 மணிக்கு திருச்சியில் இருந்து புறப்பட்டு அன்று பிற்பகல் 12:30 மணிக்கு திருப்பதியை சென்றடைகிறது. திருச்சியிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது கரூர், நாமக்கல், சேலம் வழியாக இயக்கப்படுகிறது. மொத்தமாக இந்த ட்ரெயினுக்கு ஆகக்கூடிய தூரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 471 கிலோமீட்டரை கடந்து திருப்பதியை சென்றடைகிறது. திருப்பதியும் தாண்டி செல்லக்கூடிய ட்ரெயினாக இருக்கிறது. அதற்கடுத்து திருப்பதி வரைக்குமே இயங்கக்கூடிய ட்ரெயின் ஒன்று இருக்குது. ட்ரெயின் நம்பர் 16780 ராமேஸ்வரத்திலிருந்து திருப்பதி வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின். இப்போதைக்கு ராமேஸ்வரம் அப்படிங்கிறது கிடையாது, மண்டபத்திலிருந்து இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயிலானது வாரம் 2 முறை இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமைகளில் இந்த ரயிலானது திருச்சியில் இருந்து புறப்படக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நைட்டு 10:15 மணிக்கு, 10:15 நைட்டு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது மறுநாள் காலையில் 10:10 போய் சேர்கிறது. ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா, திருச்சியிலிருந்து இந்த ட்ரெயினானது தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை வழியாக கடலூர் வந்து அங்கிருந்து விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலை வழியாக வேலூர் போய் வேலூரிலிருந்து இந்த ட்ரெயினானது இயக்கப்படுகிறது. மொத்தமாக பயண தூரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 508 கிலோமீட்டர் ஆகுது. ஆனால் வாரம் 2 முறை இந்த ட்ரெயின் இருக்குது. டெல்டா பகுதிகளுக்கு மிகவும் பயனுள்ள ட்ரெயினாக இருக்கக்கூடிய ட்ரெயின், அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு கனெக்டிங் கொடுக்கக்கூடிய ட்ரெயின். இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16787 திருநெல்வேலியில் இருந்து ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கட்ரா வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயிலுமே மற்றொரு வித்தியாசமான ரூட்டில் செல்லக்கூடிய ரயில். மதுரை வழியாக வந்து திருச்சிக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது திங்கட்கிழமை நைட்டு 11:10 திருச்சியில் இருந்து கிளம்பி மறுநாள் காலையில் 9:05 மணிக்கு திருப்பதியை சென்றடைகிறது. இந்த ரயிலானது கரூரிலிருந்து நாமக்கல் போகாமல் ஈரோடு போய் ஈரோடில் இருந்து சேலம் வரைக்கும் அந்த ரூட்டில் பயணித்து அதற்கப்புறம் திருப்பதி நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின். இந்த ரூட்டில் ஆகக்கூடிய பயண தூரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 507 கிலோமீட்டரை கடந்து இந்த ரயிலானது திருப்பதியை சென்றடைகிறது. இது காஷ்மீர் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். ஆக மொத்தம் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மொத்தமாக 3 ரயில்கள் திருச்சியில் இருந்து திருப்பதிக்கு இயக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல் அந்த நண்பருக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.